இதுல ஸ்ரீ சக்கரம் பத்தி தான் அந்த ஒளி நின்ற கோணங்கள் 9 அப்படிங்கிறது சொல்லுது. ஸ்ரீ சக்கரத்தை பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிந்து திரிகோண வசுகோண தசார யுக்ம மன்வஸ்ர நாகதல சயுத ஷோடசாரம் விருத்தத்ரயம் ச தரணி சதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரம் ஏதத் உதித்தம் பரதேவதாயாக. ஸ்ரீசக்கர அந்த வடிவமைப்பை பத்தி ஒரு ஸ்லோகம். பிந்து முக்கோணம், திரிகோணம்னா முக்கோணம், வசுகோணம்னா 8 கோணம், தசார யுக்ம 10 கோணத்துல 2, 14 கோணம், 8 தளம், 16 தளம், சோடசாரம், 3 வட்டம், விருத்தத்ரயம், அப்புறம் 3 கோட்டு பூ. ஸ்ரீசக்கரத்தினுடைய படத்தை எந்திரத்தை இது சொல்லுது. ஸ்ரீசக்கரத்துல 9 முக்கோணங்கள் இருக்கு. அதுல 4 மேல் நோக்கி இருக்கு, அதை தேவியினுடைய சக்தியை குறிக்கிறது. 5 முக்கோணங்கள் கீழ் நோக்கி இருக்கு, இது சிவபெருமான குறிக்கிறது, இதை அறிவை குறிக்கிறது. 9 முக்கோணங்களும் இணைந்து 43 சிறு முக்கோணங்கள் உருவாகும். நடுவில் உள்ள முக்கோணத்துக்கு பிந்து அப்படின்னு பேரு. இது சிவசக்தி ஐக்கியத்தை குறிக்குது. 43 முக்கோணங்கள்லயும் தேவதைகள் இருக்காங்க. சிவசக்தி ஐக்கியமான பிந்துவில இருந்துதான் சகல அண்ட சராச்சரங்களும் உற்பத்தியாகி வர்றத இந்த சக்கரம் குறிக்குது. லலிதா திரிபுர சுந்தரி ஆதி பராசக்தி அந்த சக்கரத்தினுடைய மத்தியில பிந்துவாக அமைத்திருக்கிறாள். பிந்துனா புள்ளி, வட்டம் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அந்த சக்கரத்தை சுற்றி 9 ஆவரண தேவதைகள் இருக்காங்க. நவாவரண தேவதைன்னு சொல்லுவாங்க. அவங்கள பத்தின மந்திரம் சுத்த சக்தி மாலா மந்திரம் அப்படின்னு பேரு. இதுல வந்து 9வது தேவதையான பரமேஸ்வரி தான் ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்தியில ஸ்ரீசக்கர தேவியாக இருக்கிறாள். அதனால நாம ஸ்ரீசக்கர பூஜை பண்ணும்போது நடுவுல உள்ள பிந்துல பூக்கள் குங்குமத்தை எல்லாம் போட்டு பூஜிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸ்ரீசக்கரத்தினுடைய இது 2D எந்திரம். 3D தான் மேரு. மேரு வழிபாடு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்ரீசக்கரத்தினுடைய 3D வடிவம். இதுல 9 சக்கரங்கள் இருக்கனால இதை நவயோனி சக்கரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. தேவி வழிபாட்டுல சகுன உபாசனை முதல் படி. முதல்ல உருவமாட்டு, அப்புறம் உருவ அருவமாட்டு, அதாவது எந்திரமாகவோ மந்திரமாகவோ, அப்புறம் உருவ அருவம் இல்லாத தேவியை நிர்குணமா வழிபடுறது. இப்படின்னு பல கட்டங்கள் இருக்கு. இதுல திரிச்சத்வாரிம்ஷத் 43 சத்வாரிம்ஷத் 43 கோணங்கள் இருக்கிறதுனால, அதுல தேவதைகள் மாத்ருகா சக்திகள் இருக்கிறதுனால இத மாத்ருகா சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய உடலே ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு பாவனோ உபனிஷத், அப்படி பாவிக்கலாம் அப்படின்னு பாவனோ உபனிஷத் சொல்லுது. இது பண்றதுனால சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் சொல்லிட்டு ஜனங்கள் அந்த வழிபாடு பண்றாங்க. அடுத்தது 20. உரைகின்ற நின் திரு கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ என் தன் நெஞ்சகமோ. அது என்றன்னு மாறி இருக்குது.
மறைகின்ற வாரிதியோ பூரண அச்சல மங்களையே. உரைகின்ற நின் திருக்கோயில், இந்த இடத்துல நின் திருக்கோவிலும் நின் திரு அப்படின்னு ராகாரம் போட்டு வரலாம். திருக்கோவில்னு சொன்னாலும் சரிதான், நின் திருக்கோயில்னு சொன்னாலும் சரிதான், தப்பு இல்லை. உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ. அனசூயா. உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ. உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ. அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம். அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம். அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம். நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ. நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ. நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ. மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே. மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே. மறைகின்ற வாரிதியோ பூரணா. குருஜி, இது பூ வந்து நெடில் தானே குருஜி? ஆமா, பூரணாச்சல, பூரணம், பூர்ணம். மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே. மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே. ராதிகா. உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ. அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம். நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ. மறைகின்ற வாரிதியோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே. உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ. அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம். நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ. மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே. சந்திரமண்டல மத்தியகா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாம 240வது பாடல். நீ இருக்கிறது நிறைகின்ற வெண் திங்களோ அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில். அப்புறம் இனி 34, 47 பாடல்கள்லயும் இந்த மாதிரி ஒரு கருத்து வரப்போகுது. வாரிதி அப்படிங்கிற இந்த இடத்துல பார்க்கடல், கடல்னு பொதுவா அர்த்தம், இந்த இடத்துல பார்க்கடல். அதுவும் இனி 35வது பாடல்ல தொடர்ந்து வரும். அம்பிகைதான் கலைமகள், அதாவது லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாரும் அப்படிங்கிற அர்த்தத்துல. நாம லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதின்னு பாக்குறது 3 பேரு, அது எல்லாரும் ஒரு ஆளுதான் அப்படிங்கிறது அர்த்தத்துல இந்த பாடல். அச்சல மங்களை, மலை மகள் பார்வதி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். மறைகின்ற
வாரிதி பார்க்கடல்ல இருக்கிறது ஸ்ரீதேவி, மலைமகள் பார்வதி. வெண்திங்களோ கஞ்சமோ சரஸ்வதி. வெண்மை கல்விக்கு, அறிவுக்கு, சரஸ்வதிக்கு. அந்த மாதிரி அர்த்தம் எடுத்து முப்பெருந்தேவியரும் ஒரு தேவிதான் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது 21. மங்கலை, செங்கலசம், முலையாள், மலையாள், வருண, சங்கலை, செங்கை, சகல கலாமயில், தாவு கங்கை, பொங்கு அலை தங்கும் புரி சடையோன், புடை ஆளுடையாள், பிங்கலை, நீலி, செய்யாள், வெளியாள், பசும் பெண் கொடியே. மங்களை செங்கலசம், முலையாள், மலையாள், வருண. மங்களை செங்கலை சம்முலையாள், மலையாள், வருண. மங்களை செங்கலை சம்முலையாள், மலையாள், வருண. சங்கலை செங்கை சகல கலாமயில், தாவு கங்கை. சங்கலை செங்கை சகல கலாமயில், தாவு கங்கை. சங்கலை செங்கை சகல கலாமயில், தாவு கங்கை. பொங்கலை தங்கும் புரிசடையோன், புடையாளுடையாள். பொங்கலை தங்கும் புரிசடையோனுடையாள். பொங்கலை தங்கும் புரிசடையோன், படையாளுடையாள். புரிசடையோன், தங்கும் புரிசடையோன், புடையாளுடையாள். பொங்கலை தங்கும் புரிசடையோன், புடையாளுடையாள். பிங்களை நீலி செய்யாள், வெளியாள், பசும் பெண் கொடியே. பிங்களை நீலி செய்யாள், வெளியாள், பசும் பெண் கொடியே. பிங்களை நீலி செய்யாள், வெளியாள், பசும் பெண் கொடியே. இதுல பாத்தீங்கன்னா பிங்களை, ஒரு நிமிஷம், இதுல பிங்களை பொன்னிறம் உடையவள், நீலி நீரம் உடையவள், செய்யாள் சிவப்பா இருக்கிறவள், எல்லா நிறத்தையும் கொண்டுட்டார். பசும் பெண் கொடியே பச்சையா இருக்கிறவள். தேவி வேற வேற சந்தர்ப்பங்கள்ல, வேற வேற அவதாரங்கள்ல, வேற வேற நிறத்துல, வேற வேற இடங்கள்ல, வேற வேற நிறத்துல இருப்பாங்க. எல்லாரும் ஒரே தேவிதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சங்கு அலை அப்படின்னு 2வது வரைக்கும் அர்த்தம் சொன்னேன்னு நினைக்கிறேன். சொல்லலைன்னா சங்கு அலை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ராதிகா சொல்லுங்க. மங்களை செங்கல சம்முலையாள், மலையாள், வருண. சங்கலை செங்கை சகல கலாமயில், தாவு கங்கை. பொங்கலை தங்கும் புரிசடையோன், புடையாளுடையாள். பிங்களை நீலி செய்யாள், வெளியாள், பசும் பெண் கொடியே. ஒரு நிமிஷம். செங்கலசம் இருக்கு, செங்கலைன்னு இல்லைன்னு இருக்கிறேன் இல்ல. முதல் வரியில மங்கலை, அடுத்தது செங்கலசம், சரிதானா ராதிகா? ஆமா ஆமா சாமிஜி, அப்படி இருக்கு. மங்களை செங்கல சம்முலை அல்ல, அந்த செங்கலைன்னு இருந்ததுன்னா அதை செங்கலசம்னு திருத்திக்கிங்க. மங்களை செங்கலசம், மங்களை செங்கலசம் முலை, முலையாள் அப்படின்னு வரும். அது மாதிரி ஒரு சின்ன இன்னொரு விஷயம் கவனிச்சேன். உங்க பாடம் அது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். புரிசடையோன்,
உடையாள் உடையாள் அப்படின்னு நீங்க படிச்சீங்க. ஆமா அப்படிதான் இருக்கு. பொதுவா பாடல் புத்தகங்கள் அப்படிதான் நானும் படிச்சிருக்கேன். ஹீவாஜா அதை புரிசடையோன் உடை ஆளுடையாள் அப்படின்னு அதை பிரிச்சிருக்காரு. பிரிச்சதை சேர்த்து படிக்கும் போது புரிசடையோன் புடையாள் உடையாள் அப்படின்னு தான் வரும். உடையாள் உடையாள் அப்படிங்கிறத விட புரிசடையோன் உடை ஆளுடையாள்ங்கிற அர்த்தம் தான் சிறப்பா இருக்கும். ஹீவாஜா பிரிச்சதுதான் சரின்னு நினைக்கிறேன். ஆனா சேர்த்து படிக்கும் போது வித்தியாசம் தெரியாது. பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் அப்படின்னு வந்துரும். அனசுயாவுக்கு பாடம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு அர்த்தமா கொடுக்குற மாதிரிதான் எனக்கு ஒரு குருஜி. புரிசடையோன், அப்புறம் அடுத்த வேர்டு உடையாள், அப்புறம் உடையாள், அடுத்த வேர்டு உடையாள். சரி, சுதாமாவுக்கு? எனக்கு புரிசடையோன் புடையாள் உடையாள் தான் சுவாமி இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்சு ஹீவாஜா பிரிச்சிருக்கிறதா சரின்னு நினைக்கிறேன். புரிசடையோன் உடை ஆளுடையாள் அப்படிங்கிறது தான். ஆளுடையாள்ங்கிறது ஆட்கொண்டவள்ங்கிற அர்த்தம் பண்ணியிருக்காரு. சரி, சுதாமா படிங்க. மங்களை சங்கல சம்முலையாள் மலையாள் வருண சங்கு அலை சங்கை சகல கலாமயில் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் புடையாளுடையாள் இங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே. அது மாதிரி மூணாவது வரியில பொங்கலை அப்படிங்கிறத நாம் பொங்கு அலைன்னு பிரிக்கலைன்னா அதுதான் ஒரிஜினல் வார்த்தை. சங்கு அலை மாதிரி பொங்கு அலை. மங்கலை பிங்கலை ஒரே வார்த்தை. சங்கு அலை சங்கலைன்னு மாறும், பொங்கு அலை பொங்கலைன்னு மாறும். பிரிக்கலைன்னா அது அந்த திருத்தம் சேர்த்துக்குங்க. படிக்கும்போது சேர்த்து படிக்கிறதுல ஒண்ணும் இல்லை, மனசுல அர்த்தம் அப்படி வச்சுக்கிட்டா போதும். மங்கலை சங்கரனார் மலை மங்கலமாம் அப்படின்னு 47 சொல்ல போறாரு. சுமங்கலி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல 967வது மந்திரம். சகல கலாமயில் சதுஷ்டி கலாமயி 236வது நாமம். கலாவதி கலாநாதா 327வது நாமம் லலிதா சகஸ்ரநாமத்துல. சதுஷ்டி கலாமயிங்கிறது 64 கலைகளும் உடையவடுங்கிற அர்த்தத்துல. அப்புறம் சடையோன் புடையாள் உடையாள் அந்த பாட்டமும் வச்சுக்கலாம் அப்படின்னு ஹீவாஜா அபிப்பிராயப்படுறாரு. 2 பாட்டமும் சரிதான் பாட் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பிங்கலை பொன்னிறமேனி ராதிகா நேரம் வச்சுனா போலாம். பீத்தவர்ணா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல 507வது நாமம். அம்பிகை வெள்ளை நிறத்துல இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்துல வெளியாள் அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கிட்டா, கலைமகள்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சுக்ல வர்ணாதிசோபிதா அப்படின்ட்டு லலிதா சகஸ்ரநாமத்துல 522வது மந்திரம், அந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம். 21 முடிஞ்சது. 22 போலாமா?
கொடியே இள வஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே. வம்பே பழுத்த படியே. பழுத்தபடியே 2 வார்த்தையும் எடுத்துக்கலாம், ஒரு வார்த்தையும் எடுத்துக்கலாம். மறையின் பரிமளமே பனி மால் இமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த. படியே மறையின் பரிமளமே பனி மாலிமய. படியே மறையின் பரிமளமே பனி மாலிமய. படியே மறையின் பரிமளமே பனி மாலிமய. பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே. பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே. பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே. அடியேன் இறந்திங்கினி பிறவாம். அடியேன் இறந்திங்கினி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. அடியேன் இறந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. அடியேன் இறந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. சுதாமா. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த. படியே மறையின் பரிமளமே. என்கேஜா இருக்கா சுவாமி? இல்ல, எனக்கு திடீர்னு நீங்க பேசுறது கேட்கல. நீங்க நடத்துறீங்களா இல்ல மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த. படியே மறையின் பரிமளமே பனி மாலிமய. பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே. அடியே நிறந்திங்கினி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. அடுத்தது 23. கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன். பரசமயம் விரும்பேன். வியன் மூ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் உறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே. களிக்கும் களியே அழிய என் கண்மணியே. கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாதன்பர் கூட்டம் தன்னை வில்லேன். பரசம் சொல்லுங்க குருஜி. சரி, நான் முதல் வரி சொல்லிட்டேன், படிங்க. கொள்ளேன்
கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாதவர் கூட்டம் தன்னை. கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாதவர் கூட்டம் தன்னை. வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு. வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு. வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு. உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த. உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த. உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த. கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே. கள்ளே கழிக்கும் என் களியே அழிய என் கண்மணியே. கள்ளே கழிப்பினுக்கும் களியே அழிய என் கண்மணியே. கடைசி வரை உங்களுக்கு என்ன பாடம் இருக்கு? கள்ளே கழிக்கும் களியே. தப்பா சொன்னேன் குருஜி. கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே. சுதாமா. கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை. வில்லேன் பர சமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு. உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த. கள்ளே கழிக்கும் களியே அரிய என் கண்மணியே. சுதாமாவுக்கு கடைசி வரியில அரிய என் கண்மணியேன்னு பாடம் இருக்கா? அழியதான் இருக்கு. சரி, எனக்கு அப்படி கேட்டது. இருபத்தி 4 இது திரைப்படத்திலையும் வந்தது. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே. இது பெரு விருந்து. பெரு விருந்துன்னு ரக்காரம் போட்டாலும் வல்லினம் போட்டாலும் தப்பு வராது. ஆனா பாட்டம் பெரு விருந்து, பெரிய அப்படிங்கிற அர்த்தத்துலதான் பாட்டம் இருக்கு. எனக்கு பெரு விருந்தே. பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த. அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு. அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு. அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு. பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே. பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே. பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே. பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. சுதாமா. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த. அணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு.
பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியே ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. பிணிக்கு மருந்தே லலிதா சஹஸ்ரநாமத்துல சர்வ வியாதி பிரசமனி 551வது நாமம் 25. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே. உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. நின்று ஏத்துவனே நின்றேத்துவனே. பாடல். பின்னே திரிந்து நடியாரை பேணி பிறப்பறுக்க பின்னே திரிந்து நடியாரை பேணி பிறப்பறுக்க பின்னே திரிந்து நடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகு கபிராமி என்னும் அருமருந்தே. அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே. என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றேத்துவனே. என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றேத்துவனே. என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றேத்துவனே. சுதாமா. பின்னே திரிந்து நடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் என்னே இனி உன்னை நான் மறவாமல் என்று ஏத்துவனே. இங்க அருமருந்தே, முன்னாடி பிணிக்கு மருந்தேன்னு சொன்னாரு, இங்க அருமருந்தேன்னு சொல்றாரு. 26 போலாமா? எனக்கு நேரம் புரிச்சு. சரி, அவங்களுக்கு இதை தவிர வேற வேலை இல்லை. ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழலணங்கே மனம் நாரும் நின் தாளிணைக்கு என் தங்கு உன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே. இந்த நின் தாளிணைக்கு சேரும்போது நின் தாளிணைக்கு தா ராவா மாறும். மாத்தி சொன்னாலும் தப்பில்லை. என்னுடைய பாடத்துல மாத்தாம போட்டிருக்காங்க. மனம் நாரும்
நாற்றம் நாறுதல் அப்படிங்கிறது பொதுவா தமிழ்ல மனம்தான். கன்னியாகுமரி தமிழ்ல அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. பொதுவா செந்தமிழ்ல நாறுதல்னாலே மணத்தல்ங்கிற மாதிரி அர்த்தம். பிரச்சனை வேண்டான்னு மனம் நாறும்னு போட்டார். மனம் வீசும் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழலணங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கென் காத்தும் குழலணங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கென் காத்தும் குழலணங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கென் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே நாத்தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே. இதுல படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் ஈரேழு உலகினையும் 14 உலகத்தையும் படைத்து காத்து அழித்து பண்றது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி தேவியே படைச்சதாட்டும் வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி எல்லாம் சில தத்துவ விளக்கங்கள் இருக்கு. பொது காரணம், சிறப்பு காரணம், பொது கர்த்தா, விசேஷ கர்த்தா அப்படி எல்லாம் இருக்கு. நியாயமான விளக்கங்கள் இருக்கு. அதனால இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண் கிடையாது. அடுத்தது கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ண பூர மனோகரா, லலிதா சஹஸ்ரநாமத்துல 21வது நாமம். அதாங்க கடம்பு அப்படின்னு வந்திருக்கு. கதம்பம். சுதாமா. ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழலணங்கே மணம் நாரும் நின் தாளினைக்கென் நாத்தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே. இதுக்கு முன்னாடி 14வது பாடல்ல சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் அப்படின்னு வந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கருத்து இதுல. 27 உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பத யுகம். இந்த இடத்துல யுகம்ங்கிறது யுகலம் அப்படிங்கிறது யுகம்னு மாத்திருக்காங்க. காலக்கணக்கான யுகம் இல்ல, சத்திய யுகம், திரேதா யுகம், அந்த யுகம் இல்லை. இது பத யுகலம், அதாவது 2 பதங்கள் அப்படிங்கிறத பத யுகம்னு சௌகரியத்துக்காக எழுதியிருக்கார். பத்ம பத யுகம் 2 தாமரை பாதங்கள் அப்படின்னு அர்த்தம்.
சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புனலால் அறிவு கனலே அருட்புனலேன்னு ஒரு புத்தகம் உண்டு. கணபதி எழுதினது. யாரை பத்தி எழுதினாருன்னு மறந்துட்டேன். விவேகானந்தரை பத்தியா ராமகிருஷ்ண பத்தியா இருந்தாலும் சரி. அருட்புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு. உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு. உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு. படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கே. படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கே. படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கே. அடைத்தனை நெஞ்ச தழுக்கை எல்லாம் நின் அருட்புனலால். அடைத்தனை நெஞ்ச தழுக்கை எல்லாம் நின் அருட்புனலால். அடைத்தனை நெஞ்ச தழுக்கை எல்லாம் நின் அருட்புனலால். உடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. சுதாமா. உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு. படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கு. அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் அருட்புனலால். துடைத்தனை சுந்தரி நின்னருளேதென்று சொல்லுவதே. சுந்தரம் அப்படின்னா அழகு, சுந்தரி அப்படின்னா அழகி. அதுல இருந்து வர்றதா சௌந்தர்யம், தத்திதம். ஈஸ்வரன் அதுல இருந்து ஐஸ்வர்யம் வர்றது மாதிரி சுந்தரன் சுந்தரியிலிருந்து சௌந்தர்யம் வருது. பல தடவை அது பயன்படுத்தி இருக்காரு. 5வது பாடல்ல, 7வது பாடல்ல, 17வது பாடல்ல, இனி 36வது பாடல்லையும் சொல்ல போறார். சரி, பொதுவா நமக்கு ஒரு ஆளை யார நமக்கு பிடிக்குதோ அவங்க அழகா இருக்காங்கன்னு தோணும். அழகுக்கு டெபினிஷன் இதான். இவ்வளவு உயரம் இருக்கணும், இன்ன நிறத்துல இருக்கணும், இன்ன வெயிட் இருக்கணும், இன்ன மாதிரி உடம்பு இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஒரு ஆளை பிடிச்சிருந்தா அந்த ஆள் அழகா இருக்கும். நம்முடைய குழந்தைகளை நமக்கு பிடிக்கும், அதனால அவங்க அழகா இருப்பாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. அவருக்கு தேவி அழகா தெரியுறாங்க, அதனால அந்த வார்த்தைகள் திரும்பி திரும்பி பயன்படுத்துறார். பல வார்த்தைகளும் பயன்படுத்துறார். இப்ப 28வது பாடம். சொல்லும் பொருளும் என நடமாடும். இது காளிதாசனும் இந்த இத எழுதியிருக்கார். அதே காளிதாசன் காலத்தால முந்தினவர். காளிதாசன் இருந்து இவர் கடன் வாங்கி இருப்பார்னு நம்ப இடம் இருக்கு. ரகுவம்சத்தினுடைய தொடக்கத்திலேயோ என்னமோ அல்லது சாகுந்தலத்துடைய தொடக்கத்திலேயோ இறை வணக்கம் மாதிரி அவர் எழுதுறாருன்னு நினைக்கிறேன். நாங்க பொதுவா இத சமஸ்கிருதத்து கிளாஸ்ல பயன்படுத்துவோம். வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. சிவனும் பார்வதியும் வாகர்த்தாவிவ சம்பிருக்தம், சொல்லும் பொருளும் அப்படின்னு ஒட்டிக்கிட்டு இருக்காங்களாம். வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ
வாகர்த்த பிரதிபத்தையே, என்னுடைய சொல்லும் பொருளும் விளங்குறதுக்காக வேண்டி உலக நாயகன் நாயகியாகிய ஜெகத பிதரவு வந்தே, உலகத்துக்கு பெற்றோரான பார்வதி பரமேஸ்வரர்களை நான் வணங்குகிறேன். காளிதாசன் தான் காளியினுடைய அருள்னால வந்தவராச்ச, அதனால அவர் காளியை தன கும்பிடுவார். அப்படி ஒரு பாடல் இருக்கு. அந்த துவனியில தான் இது தொடங்குது. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. பரிமளவும் பல தடவை வந்தாச்சு. நின் புது மலர்த்தாள், தாள்ங்கிறது பொதுவா திருவடி. தாள்ங்கிறதுக்கு பேப்பர்னு ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறோம். தாள் அந்த தண்டு, பூக்களுடைய தண்டுக்கும் தாள்னு பேர் உண்டு. ஆனா ஆன்மீகத்துல தாள் அப்படின்னா பொதுவா இறைவனுடைய திருப்பாதங்கள். அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. சிவலோகம்னா கைலாஷ், அங்கதானே பார்வதி இருக்காங்க, அந்த அர்த்தத்துல எடுத்துக்க வேண்டியதான். பார்வதியை அடைஞ்சிடலாம். பாடல். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன், புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள், புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள், புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள், அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும், அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும், அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும், செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே, செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. தமிழ்ல லா லா ழா 3 சொல் இருக்கு. இந்த 3ஐயும் உச்சரிக்கிறதுக்கு, சரியா உச்சரிக்கிறதுக்கு என்ன நுட்பம் அப்படின்னா, நுனி நாக்கு மேல் வரிசை பல்லுக்கு உள்ள தொடணும். மேல் வரிசை பல்லுல உள்ள அந்த ஈரும் பல்லும் சேருகிற இடத்துல தொட்டு சொல்றது லா. அதுவே கொஞ்சம் மேல ஈரல மட்டும் பட்டு சொன்னா லா. அதுவே மேல் அன்னத்துல உச்சியில போய் பட்டும் படாமலும் சொன்னா ழா. லா லா ழா. இதே மாதிரி ரா ரா, அதுலயும் இப்படித்தான். லா சொல்ற இடத்துல வரக்கூடிய உச்சரிப்பு தான் ரா. லா சொல்ற உச்சரிப்பு, அதாவது நாக்க வருடனும் சொல்லலாம். லா சொல்ற இடத்துல நாக்க வருடுனா லா. அதுவே கொஞ்சம் மேல லா சொல்ற இடத்துல வருடுனா ரா. அதுவும் பொதுவா அந்த உச்சரிப்புகள் நம்ம நாக்க சரியா
வச்சு சரியான இடத்துல வச்சாலே சரியா வந்துடும். இந்த மாதிரி 1-2 நுட்பங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா உச்சரிப்பு சரியா வந்துடும். சித்தியும் சித்தி தரும் தெய்வம் ஆகி, இதுல சித்தின்னு படிக்கலாம். நான் சம்ஸ்கிருத உச்சரிப்போட படிக்கிறதுக்கு காரணம் தமிழ் கன்ஃபியூஷன் வர வேண்டாங்கிறதுக்காக வேண்டி சம்ஸ்கிருத உச்சரிப்பு வார்த்தைகளை சம்ஸ்கிருத உச்சரிப்புலயே படிச்சுட்டா கொஞ்சம் பொருள் வித்தியாசம் புரியறதுக்கும் ஈஸியா இருக்கும். திகழும் பரா சக்தி அப்படிங்கறத சக்தின்னு போட்டிருக்காங்க. சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார். சிவம் தமிழ்ல சிவமும்னு எழுதுவாங்க, நாம சிவமும்னு சொல்லிக்கலாம், தப்பு இல்ல. தவம் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும். இங்கேயும் அதே மாதிரி இக்குக்கு பதிலா இத்து போட்டிருக்காங்க, சக்தியில போட்டது மாதிரி. சித்தியில அந்த இத்து கரெக்ட் தான். சக்தியும் சக்தி அலை இக்க தீயா இத்தாட்டு மாத்திருக்காங்க. முக்தியும் முக்திக்கு வித்தும் அதுலயும் இக்கை இத்தாட்டு மாத்திருக்காங்க. வித்தாகி முளைத்து எழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. பாடல். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா. சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா. சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா. சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார். சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார். சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவ முயல்வார். முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த. முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த. முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த. புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. இதுல மகா சித்தி மகா சித்திரும் விடப்பியவனோ வரும். லலிதா சஹஸ்ரநாமத்துல 225வது நாமம். சித்தேஸ்வரி சித்தநாதா எட்ஸெட்ரா வரும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் 471வது நாமம். பராசக்தி லலிதா சஹஸ்ரநாமத்துல 572வது நாமம். இதுல புறத்தை அப்படிங்கிறது பெயர் சொல்லா பயன்படுத்தி இருக்கு. புறம் திரிபுரம், அந்த திரிபுரத்தில் வீற்றிருப்பவள். புறம் அப்படிங்கிறதுக்கு பெண்பால் பெயர் மாதிரி பயன்படுத்தி இருக்குது அப்படின்னு சிவாஜா சொல்றார். அம்பிகை, சியாமளை, அத மாதிரி புறத்தை அப்படின்னு ஒரு பேர். பாடல் இன்னொரு தடவை படிப்போமா இல்ல அடுத்த பாடல் போமா? சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா. சித்தியும் சித்தி கரெக்ட் தானே குருஜி? தப்பா சொல்றேனா?
சரி சொல்லுங்க. சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா. சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா. சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார். சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார். சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார். முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த. முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த. முக்தியும் முக்திக்கு வித்தாகி முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த. புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தையன்றே. புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. 30வது பாடல். அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய். கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும். செய்யினும் அப்படிங்கிறது தொகுத்தல் விகாரமாயி செய்யினும் அப்படின்னு வந்திருக்குது. நடுக்கடலுள் சென்றே விழினும் கரை ஏற்றுகை நின் திருவுளமே. ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. குருஜி இந்த 3வது வரியில சென்றே விழினுமா வீழினுமா குருஜி? விழினும் பாடம் தான் எனக்கு இருக்கு. எனக்கு வீழினும்னு வந்தாலும் தப்பு இல்லை. எனக்கு பாடம் விழினும் தான் இருக்கு. வீழினும் சொன்னா கொஞ்சம் பாட கஷ்டப்படுவோம்னு நினைக்கிறேன், நெடில ஆறதுனால. ஓகே குருஜி. கடல்ல விழுந்தாலும் என்னை காப்பாற்ற வேண்டியது கரையேற்ற வேண்டியது உன்னுடைய பாடு அப்படிங்கிறாங்க. பகவத்கீதையிலையும் 12வது அத்தியாயத்துல தேஷாம் அகம் சமுத்தர்தா மிருத்யு சம்சார சாகராத் அப்படின்னு பகவான் சொல்றாரு. மிருத்யு சம்சாரம்ங்கிற கடல்ல இருந்து காப்பாத்துறேன்னு. பகவான்னா காப்பாத்துவார். பகவானுக்கு காப்பாத்துறதுதான் வேலை. அவர் எந்த பேர்ல எந்த வடிவத்துல இருந்தாலும் பகவான் அதை செய்வார். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம். என்னை யாரு எப்படி வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அப்படி அருள் புரிகிறேன். யோயோ யாம் யாம் தனும் பக்தக ஸ்ரத்தையா அர்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாமியகம். யார் யார் என்னென்ன எந்தெந்த வடிவத்துல வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அந்தந்த வடிவத்துல நான் தான் அருள் புரிகிறேன். இப்போ பாடல். அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை. அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை. அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை. நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள். நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள். நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள். சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே. சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே. சென்றே விழினும் கரையேற்றுகை உன் திருவுளமே. அப்படி சொல்ற போக்குல கரையேற்றுகை நின்னுங்கிறத உன்னுன்னு மாத்திட்டீங்க. அர்த்தம் ஒண்ணுதான்.
சொல்லலாம் குருஜி. சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே, சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே. ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. கடவுளுக்கு பல வடிவங்கள் கட்டங்கள் உண்டு. பல நிலைகள்ல கடவுள் அருள் புரிகிறார். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிடலைன்னா தத்துவவாதிகளோ இல்ல மற்ற மதத்துக்காரங்களோ குழம்புவாங்க. ஒன்றாக இருக்கிறதும் அவள்தான், பல உருவங்களாக இருக்கிறதும் அவள்தான், உருவமே இல்லாதவளாக நிர்குணமாக இருக்கிறதும் அவள்தான். சாகார நிராகார சொல்லுவாங்க, அல்லது சகுண நிர்குண சொல்லுவாங்க, உரு அருவுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரே தத்துவத்தை தான் நம்ம பல விதமா சொல்றோம். இதுல குழப்பத்துக்கு இடமில்லை, தெளிவாக புரிந்தவர்களுக்கு. அத்வைதத்துல சொல்றது குருஜி இல்ல, இந்த விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க. அத்வைதத்துல அத புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமமா மதிப்பாங்க, மற்ற இதுல சமமா மதிக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. ஆனா உருவநிலை அருவநிலை அருவுருவ நிலைங்கிற கான்செப்ட் வந்து வேதத்துல இருக்கிறது. அதனால எல்லா மதங்கள்லயும் இருக்குது. வேலுக்குடி கிருஷ்ணன் சொல்லி எனக்கு ஒரு ஞாபகம், பரவாசுதேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசுதேவன் பரவாசுதேவன் தான் எல்லாருக்கும் மேல. அவருடைய நிலை ஸ்பெஷல். பார்க்கடல்ல இருக்கிற நாராயணர் கொஞ்சம் ஒருபடி கீழே தான். அதுக்கு பிறகு என்ன அர்ச்சா அவதாரங்கள் அந்த மாதிரி சொல்லி கேட்டிருக்கேன். அதனால வைஷ்ணவத்திலயும் அது இருக்கு, சைவத்திலயும் இருக்கு. இப்போ நடராஜர், சோமாஸ்கந்தர் இதெல்லாம் சிவபெருமானுடைய உருவ திருமேனிகள். சிவலிங்கம் அருவுருவ திருமேனி. ஆனா சிவம் அல்லது பரசிவம் அப்படிங்கிறதுக்கு உருவம் பேரு எதுவுமே கிடையாது. இதே கருத்து எல்லா நம்ம பாரதம் முழுக்க இது மாதிரி ஒரே கருத்து தான் இருக்கு. நம்ம எல்லா மதங்களுக்கும் அடிப்படை ஒண்ணுதான். எல்லாரும் வேதங்கள்ல இருந்தா எல்லாரும் வந்தாங்க, அதனால எல்லாருடைய கருத்தும் ஒண்ணு. ஆனா அந்த கருத்து வைஷ்ணவத்துல விசிஷ்டாத்வைதம் துவைதம் ரெண்டு இருக்கு. விசிஷ்டாத்வைத துவைதத்துல எனக்கு தெரியல. ஆனா விசிஷ்டாத்வைதத்துல இந்த வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி சொல்றதுனால அதுல அவங்க அந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க தெரியுது. துவைதிகள் நான் சொல்லுவாங்க குருஜி. ராமானுஜர் வந்து விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபிச்சாரு. எல்லாரோடையும் வாத சிரஸ்தா பண்ணி விசிஷ்டாத்வைதத்தை தான் ஸ்தாபிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. துவைதத்துல வந்து பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு தான். இதுல துவைதத்துல ஒண்ணுதான் எல்லாமே, அத்வைதத்துல எல்லாமே ஒண்ணுதான். துவைதத்துல பரமாத்மா ஜீவாத்மா, விசிஷ்டாத்வைதத்துல சித்து அச்சித்து ஈஸ்வர், மூணு தத்துவம். ஆமா, அதுல இதுலயும் சைவ சித்தாந்தத்திலயும் மூணு தத்துவம் தான். வேறையும் பல பேர் அந்த மூணு தத்துவ கான்செப்ட் வச்சிருக்காங்க. அதுல என்ன சிக்கல் அப்படின்னா, என்னுடைய புரிந்து கொள்ளுதல் அத்வைதத்தை சரியா புரிஞ்சுக்காததுனால சில பேருக்கு அதை ஏத்துக்கிறது கஷ்டம் இருக்கு. அதாவது இந்த அத்வைதத்தை எதிர்க்கிற பிடிக்காதவங்க எல்லாருக்குமே நான் இந்த உடம்பு அப்படிங்கிற அபிமானம் இருக்கு. யாருக்கு நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதா நான் அப்படிங்கிற தப்பபிப்பிராயம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அத்வைதத்தினுடைய கருத்து பிடிக்காது. அத்வைதம் வந்து இந்த உடம்பு தெய்வம்னு சொல்லல, அனசூயாவோ வேதனிஷ்டானந்தாவோ தெய்வம் சொல்லல. அனசூயாவுடைய ஆத்மா வேதனிஷ்டானந்துடைய ஆத்மாவா தான் தெய்வம் சொல்லுது. அதனால அத்வைதம்
நம்ம ஆத்ம நிலையில இருந்து அத்வைதம் பேசுது, லௌகீகத்துல இருந்து பேசல. லௌகீகத்துல அத்வைதமும் துவைதத்தை ஒத்துக்கிடுது. அதனால்தான் அத்வைதத்தால ஆதிசங்கரால சௌந்தரிய லகரி, சுப்பிரமணிய புஜங்கம், பஜகோவிந்தம் எல்லாம் எழுத முடிஞ்சது. லௌகீகத்துல விவகாரத்துல துவைதம் உண்டு. ஆனா அந்த துவைதம் உண்மை இல்ல, மித்யா, தற்காலிகமானது அப்படிங்கிறது மட்டும்தான் அத்வைதம். அத்வைதம் துவைதம் இல்லைன்னு சொல்லல, வேறுபாடுகள் இல்லைன்னு சொல்லல. பகவத்கீதையே சொல்லுது இல்லையா, அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவச்ச ஸ்திதம். உண்மையிலேயே பிரிஞ்சிருக்கல்ல, ஆனா பூதங்கள்ல பிரிஞ்சிருக்கிறது மாதிரி தோற்றத்துல இருக்கிறவர் அப்படின்னு கீதையிலையும் சொல்லுது. எனக்கு தெரிஞ்ச அத்வைதத்துல மத்தவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அவங்க அத்வைதத்துல சரியா புரிஞ்சுக்காததுனால வரக்கூடிய பிரச்சனை. மனுஷன் இந்த சரீரம் உள்ளவன் தான் மனுஷன் அப்படின்னா அவனுக்கு அல்பங்கம் தான் தலைவலி, தலையில் இருந்தா தலைவலி வரும், மூக்கு இருந்தா மூக்கு ஜலதோஷம் வரும், வயறு இருந்தா வயிற்றுவலி வரும், முட்டு இருந்தா முட்டு வலி வரும். அவன் எப்படி தெய்வமாகும்? அவன் ஆக முடியாதுதான். அதுல அத்வைதமும் அதெல்லாம் ஒத்துக்குது. ஆனா அத்வைதம் எனக்கு எப்படி தோணுதுன்னா குருஜி, மேபி அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் அடுத்தடுத்து துவைதம் விசிஷ்டாத்வைதம்லாம் வந்திருக்கும். மேபி இப்போ சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3 தத்துவம்னு சொன்னா நமக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளால கண்ணாலையும் பார்க்க முடியுது. மேபி சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் இப்படி பரமாத்மா ஜீவாத்மா 2 அதை தாண்டி இல்ல இன்னும் கொஞ்சம் கிளாசிஃபை பண்ணி 3 ஈஸியா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இன்னும் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போனாதான் ஃபர்ஸ்ட் அது எல்லாம் ஒண்ணுங்கிறது புரிஞ்சுக்க முடியும் போல. இல்ல, வேதத்திலேயே எல்லாம் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் எங்க கட்சிக்கு வேதம் சாட்சி அப்படின்னு வேதத்தை துணைக்கு இருக்கிறாங்க. துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் எல்லாருமே வேதத்துல இருந்துதான் பிரமாணம் எடுப்பாங்க. அதுக்கு சௌகரியமான மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அத்வைதி என்ன சொல்லுவாங்கன்னா, வேதத்துல துவைதம் இருக்கா? இருக்கு. விசிஷ்டாத்வைதம் இருக்கா? இருக்கு. அதிகாரி பேதத்துல மந்த அதிகாரிக்கு துவைதம், மத்தியம அதிகாரிக்கு விசிஷ்டாத்வைதம், உத்தம அதிகாரிக்கு அத்வைதம். அத்வைதம் எல்லாருக்குமானது இல்லை. அதனால ஒருத்தர் விசிஷ்டாத்வைதத்தை கடைபிடிச்சாருன்னா அது குத்தம் ஒண்ணும் இல்லை, தப்பு ஒண்ணும் இல்லை. ஒருத்தர் துவைதத்தை கடைபிடிச்சாருன்னா குத்தம் இல்லை, தப்பு இல்லை. அதுக்கு ஒரு சுவாமி சுவாரஸ்யமா சொல்லுவார். சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறோம், இலையில இட்லி பரிமாறி இருக்காங்க. இப்போ நான் வேற, இட்லி வேற. அப்புறம் இட்லியை நான் சாப்பிடுறேன், இட்லி வயிற்றுக்குள்ள போயாச்சுது. இப்ப இட்லி என்னோட ஒரு அம்சம், விசிஷ்ட அத்வைதம். இனி இட்லி ஜீரடிச்சு உடம்போட சேர்ந்தாச்சு. இப்ப நானும் இட்லியும் ஒண்ணு, அத்வைதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைகள். நான் என்ன இந்த உடம்புன்னு நினைக்கிற வரையிலும் நான் வேற, கடவுள் வேற. நான் அல்பன், கடவுள் பெரியவர். எப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையை மாற்றணும், அப்போ நான் கடவுளுடைய தொண்டன், அடியவன், கடவுளுடைய அம்சம். எப்ப எனக்கு ஞானம் வருதோ, நான் இந்த உடம்பு இல்ல, இந்த உடம்பு எனக்கு தற்காலிகமான உபாதி. உபாதின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ கம்மல், மூக்குத்தி, நெத்தி சுட்டி, மாலை, வளையல், மோதிரம், இதெல்லாம் உபாதி. இது எல்லாத்துலயும் இருக்கிறது தங்கம். அதனால உபாதிகள்ல பேதம் இருக்கு. உபாதிகளால நாம சிறைப்பட்டது மாதிரி இருக்கு. உபாதி நீங்கிட்டதுன்னா நாம எல்லாம் தங்கம் தான், நாம எல்லாம் பரம்பொருள் தான் அப்படிங்கிறது அத்வைதம். அதனால பொதுவா அத்வைதிகள், சங்கருடைய பராபர குரு சொல்லுவார், இல்ல பரமகுரு கௌடபாதம், நமக்கு யாரு கூடயும் சண்டை இல்லப்பா,
நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கிடுவோம்பா அப்படிம்பாரு மாண்டூக்கிய உபனிஷத் காரிக்கையில. அதான் அந்தந்த ஸ்டேஜ்ல அது உண்மை. குழந்தை நிலையில சூரியன் உதிக்குது மறையுது, சயின்ஸ் எல்லாம் படிச்ச பிறகு இல்ல சூரியன் அப்படியேதான் இருக்கு, பூமி தான் சுழலுது. வானம் நீளமா இருக்கு குழந்தை நிலையில, இல்ல வானத்துக்கு நிறமே கிடையாது. சொல்ல போனா வானம்னே ஒண்ணு இல்ல, ஆகாசம் வெளிதான் இருக்கு, ஸ்பேஸ் தான் இருக்கு. இதெல்லாம் ஞானத்துல மேல போக மேல போக மேல போக முதல்ல துவைதம் அப்பீல் ஆகிறவங்களுக்கு விசிஷ்டா துவைதம் அப்பீல் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் அத்வைதம் அப்பீல் ஆக ஆரம்பிக்கும். வேற வேற ஸ்டேஜ்கள். ஒருத்தருக்கு சண்டை போடுறதுக்கு எதுவும் இல்லை. பொதுவா இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் அதை உணர்ந்துட்டு வராங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாம சண்டை போட வேண்டாம், அவங்க வழி அவங்க பார்ப்போம், சமுதாயத்துல நாம ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. இந்த ஒற்றுமை இன்னொன்னு இது உணர்றதுக்கு இவ்வளவு டீப்பா எல்லாம் யாரும் போறதும் இல்ல குருஜி. இவ்வளவு டீப்பா போய் தெரிஞ்சுக்கிட்டாதானே பிரச்சனையே, அவ்வளவு டீப்பா எல்லாம் யாரும் போறது. ஆமா, அதனால எப்பவுமே அது அப்படித்தானே, அறியாமையினாலதான் பிரிவினைகள் பிரச்சனைகள். ஞானம் முக்தியை தரும், நிம்மதியை தரும். அரையும் குறையுமா விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுனாலயோ அல்லது தப்பா புரிஞ்சுக்கிறதுனாலயோ அல்லது விபரீதமா புரிஞ்சுக்கிறதுனாலயோ தான் பிரச்சனைகள். சரியா புரிஞ்சுக்கும் போது பிரச்சனைகள் இருக்காது. அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டதல்ல என் கை, அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டதல்ல என் கை, அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டதல்ல என் கை, நன்றே உனக்கு நீ நானென் செய்யினும் நடுக்கடலுள், நன்றே உனக்கு நீ நான் என் செய்யினும் நடுக்கடலுள், நன்றே உனக்கு நீ நான் என் செய்யினும் நடுக்கடலுள், சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே, சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே, சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. கடல்ல கெட்டி ஜைன மதத்தினுடைய கொடுமையினால திருநாவுக்கரசரை கடல்ல போட்டாங்க. நமசிவாய நாமன் சொல்லி சிவன் அருளால அவர் கரையேறி வந்துட்டார். நடுக்கடலுள் சென்றே விழினும், இங்க இவர் நானே போய் விழுந்தாலும் சொல்றாரு, அங்க அவரை போட்டாங்க, கல்ல கட்டி போட்டாங்க, அவர் வந்துட்டார். ஒரு பாடலே கூட உண்டு, ஞாபகம் வரல, தெப்பமாக மிதந்து வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். பொதுவா நாம பாக்குறோம், வேற வேற பெயர்கள்ல வேற வேற வடிவங்கள்ல பக்தர்கள் வழிபடுறாங்க. அவங்களுக்கு அந்தந்த பேர்ல அந்தந்த வடிவத்துல பகவான் அனுகிரகம் பண்றார். சிவனா வழிபடுறவங்களுக்கு சிவனா வரார், விஷ்ணுவா வழிபடுறவங்களுக்கு விஷ்ணுவா வரார், தேவியா வழிபடுறவங்களுக்கு தேவியா வர்றார். இப்படி எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷமா லட்சக்கணக்கான பேரு பகவானுடைய அனுகிரகத்தை வாங்கி வாழ்ந்திருக்காங்க. அதான் கிருஷ்ணன் சொல்றாரு, ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்தம அனுவர்த்தந்தே யோயோ யாம் தனும் பக்தக ஸ்ரத்தையா அர்ச்சிதமிச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாமியகம். அவங்களுடைய ஸ்ரத்தையை நான் தான் அதிகப்படுத்துறேன், அவன் விரும்பின கும்பிட்ட வடிவத்துல போய் அருள் புரிஞ்சு நான் தான் அதை உறுதிப்படுத்துறேன் அப்படிங்கிறார். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா வடிவங்கள் ஒரு பிரச்சனை இல்லை.